மனுஷங்க ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற அடிப்படையான உதவி எதுன்னா பகிர்ந்து உண்பது தான். பகிர்ந்து உண்பது என்பது ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற ஒரு உதவி. ஒருவருக்கு உணவை கொடுப்பது, வாங்குவது, பிறர் கொடுக்குற உணவை வாங்குவது, பிறருக்கு உணவை கொடுப்பது, இது ஒரு உதவி. பகிர்ந்து உண்பது என்பது ஒரு உதவி. இதுதான் அடிப்படையான உதவி. இந்த உதவி தான் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது. மனுஷங்க ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதற்கு இந்த பகிர்ந்து உண்பது தான் காரணமாக இருக்கிறது. பேசுவதும் ஒரு உதவி தான். பேச்சு துணைன்னு சொல்லுவாங்க. பேச்சு துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பேசுகிறத கேட்கறது. இப்போ நான் பேசுகிறத ஒருத்தர் கேட்குறது, அவர் பேசுகிறத நான் கேட்குறது, அவர் பேசுகிறத நான் கேட்குறதுங்கிறது அவருக்கு நான் செய்கிற உதவி. நான் பேசுகிறத அவர் கேட்குறதுங்கிறது எனக்கு அவர் செய்கிற உதவி. அது மாதிரி பேசுவது என்பது ஒரு உதவி. பேசுவதற்கு எது அடிப்படை? பகிர்ந்து உண்பது என்கிற அதுவும் ஒரு உதவி. பகிர்ந்து உண்பது என்கிற நடைமுறை தான் பேசுவதற்கு காரணமாகிறது. அன்போடு பேசுவதற்கு. பகிர்ந்து உண்ணுதல் என்கிற நடைமுறை இல்லை என்றால் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் பேசிக்கிறாங்கன்னா பகிர்ந்து உண்பதால் தான் பேசுகிறார்கள். பகிர்ந்து உண்ணலைன்னா மனுஷங்க அன்பாக பேசவே மாட்டாங்க. வேணால் சண்டை போடுவாங்க. பிற உயிரினங்கள் பாருங்கள், அவங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கிறதே கிடையாது. ஒரு ஆடோ மாடோ ஒருத்தர் உட்காந்து அப்புறம் எப்படி நல்லா இருக்கியா, என்ன புல் சாப்பிட்டியா நல்லா அப்படின்னு கேட்குறது கிடையாது, விசாரிக்கிறது கிடையாது. பிற உயிரினங்கள்லாம் பேசுவது கிடையாது. சண்டை தான் போடுவாங்க. சண்டை போடும்போது சண்டை போடும்போது சத்தம் போட்டுப்பாங்க. மற்றபடி பேச மாட்டாங்க. அன்பை பகிர்ந்து கொள்ளும். மனுஷங்க ஒருத்தர் பேசுகிறாங்க, அன்பு செலுத்துகிறார்கள், அன்பு செலுத்தி பேசுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பகிர்ந்து உண்ணுதல் என்கிற அந்த நடைமுறை தான். அது ஒரு உதவி. பகிர்ந்து உண்பது என்பது ஒரு உதவி. இப்போ எனக்கு தேவையான எல்லா உணவையும் நானே உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு தேவையான எல்லா உணவையும் நானே உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னொருத்தர் அவரிடம் இருக்கிற உணவை எனக்கு கொடுப்பார். இப்போ என்னுடைய தோட்டத்தில் கொய்யாப்பழம் இருக்காது, என்னுடைய தோட்டத்தில் மாம்பழம் தான் இருக்கும். அவருடைய தோட்டத்தில் கொய்யாப்பழம் இருக்கும், அதை எனக்கு கொடுப்பார். என்னுடைய தோட்டத்தில் அதிகமாக இருக்கிற மாம்பழத்தில் 1-2 எடுத்து அவர்கிட்ட கொடுப்பேன். இதுதான் என்னுடைய உணவு இருக்கும். அதே நேரத்தில் என்னிடம் எல்லா உணவுமே எல்லா வகையான உணவுமே இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு வகையான உணவுகள் இருக்கும். ஒருத்தட்ட கொய்யாப்பழம் இருக்கும், ஒருத்தட்ட ஆப்பிள் இருக்கும், ஒருத்தட்ட அன்னாசி இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை பகிர்ந்து கொள்வதன் மூலம் எல்லாருக்கும் எல்லா வகையான உணவுமே கிடைக்கும். ஒருத்தட்ட எல்லா வகையான உணவுமே இருக்காது. ஆனால் அங்கே 4 பேர் இருக்காங்கன்னா 4 வகையான உணவு அந்த 4 பேர்கிட்ட இருக்கும். ஒருத்தட்ட ஒரு கொய்யாப்பழம் இருக்கும், ஒருத்தட்ட ஆப்பிள் இருக்கும், ஒருத்தட்ட அன்னாசி இருக்கும். இவர்கள் பகிர்ந்து கொள்ளும்போது ஒவ்வொருவருக்கும் 4 வகையான உணவு கிடைக்கும். அதுதான் இந்த பகிர்ந்து உண்பதால் கிடைக்கிற ஒரு நன்மை. அதனால் சாப்பிட்றதுல ஒரு ஆர்வம் இருக்கும், புதுமை இருக்கும், போர் அடிக்காது. அதனால் அன்பு ஏற்படும், விசுவாசம் ஏற்படும். பகிர்ந்து உண்பதால் விசுவாசம், நன்றி உணர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கி சாப்பிட்றீங்க. ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு நன்றி உணர்ச்சி ஏற்படும், அந்த விசுவாசம் ஏற்படும். அதுதான் அன்பு. நன்றி உணர்ச்சி தான் அன்பு. அதுதான் அன்பாக பேசுவதற்கு காரணம். நீங்கள் அன்பாக பேசணுன்னா உங்களுக்கு நன்றி உணர்ச்சி ஏற்பட வேண்டும். அன்பாக பேசுவது என்றால் என்ன அர்த்தம்னா நன்றி உணர்ச்சியோடு பேசுவது. ஒருத்தர்கிட்ட நீங்கள் அன்பாக பேச வேண்டும் என்றால் அவங்க கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிடுங்க. அப்போ அவங்க மேலே உங்களுக்கு அன்பு ஏற்படும். அது மாதிரி நீங்கள் கொடுக்குற சாப்பாடை அவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே நன்றி உணர்ச்சி ஏற்படும், அன்பு ஏற்படும். சாப்பிட்டாலே வேறு வழியே இல்லை, அன்பு ஏற்பட்டே ஆகும். அது அன்பை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா, அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நன்றி உணர்ச்சி, விசுவாசம் ஏற்படுவதை தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி அப்போ பகிர்ந்து உண்ணுதல் என்பது அதுதான் அடிப்படையான உதவி. உதவி எங்கிருந்து தொடங்குகிறது? மனித உயிர்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற உதவி எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் அந்த பகிர்ந்து உண்ணுதலிலிருந்து தொடங்குகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு நன்றி உணர்ச்சி ஒருவருக்கொருவர் நன்றி உணர்ச்சி ஏற்படுகிறது, அன்பு ஏற்படுகிறது. அப்புறம் பேசுகிறாங்க. அப்புறம் தான் பேசணுங்கிற ஆசையே வருது. பேசுவதற்கு மனித உயிர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு காரணமே என்னென்னா அந்த பகிர்ந்து உண்பது தான். பகிர்ந்து உண்பது பிற உயிரினங்களிடம் இல்லாத ஒரு நடைமுறை. மனித வாழ்க்கைக்கு அந்த பகிர்ந்து உண்பது தான் அடிப்படையான ஒரு இதுவாக இருக்கிறது. பேசுவது என்பது ஒரு உதவி, பகிர்ந்து உண்பது என்பது ஒரு உதவி என்றால் பேசுவதை கேட்பது இது எல்லாமே ஒரு உதவி தான். பேசுவது என்கிற உதவி, பேசுவதை கேட்பது என்கிற உதவி. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பகிர்ந்து உண்ணுதல் என்கிற அந்த உதவி தான் காரணம். மற்றபடி வாழ்க்கையில் மனுஷங்க நிறைய உதவிகளை செய்வாங்க. அறிவு என்பது ஒரு அறிவு, ஒருத்தருக்கு உள்ள அறிவை மற்றவங்ககிட்ட சொல்கிறது. அப்போ அது ஒரு உதவி தான்.
இந்த மாதிரி நிறைய உதவிகள் இருக்குது. எல்லா வகைக்கும் இந்த பகிர்ந்து உண்ணுதல் என்கிற உதவி தான் காரணம்.